தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களை மறைமுகமாக தனியார் மயமாக்கும் முயற்சியிலே இந்த அரசு ஈடுபட்டுள்ளது. எனவே இந்த தனியார் மய முயற்சியை கண்டித்து இன்றையிலிருந்து 4 நாட்கள் சென்னை நகரம் முழுவதும் அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து இந்த மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்துகின்றோம். ஏற்கனவே தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் ஒரு மிகச்சிறந்த பொதுத்துறையாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த பொதுத்துறையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த பொதுத்துறை தமிழகத்திலே இயங்கிய காரணத்தினால்தான் தமிழகத்தினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட இந்த பொதுத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு பதிலாக இன்றைக்கு அரசு தனியார் மய முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. கிட்டத்தட்ட 35,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கின்றது. அந்த காலி பணியிடங்களை நிரப்பாமல் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமனம் செய்ய அரசாங்கம் முயற்சி என்பது செய்து கொண்டிருக்கின்றது. ஒப்பந்த தொழிலாளர் முறை என்பது நவீன கொத்தடிமை முறை. இன்றைக்கு இடஒதுக்கீட்டை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பேசி வருகிறது. இடஒதுக்கீடு என்பதே அரசு துறையில்தான். இப்போ அரசு துறையில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை குழி தோண்டி புதைக்கக்கூடிய அடிப்படையிலே இன்றைக்கு இவர்கள் தனியார் மயம் ஒப்பந்தம் என்ற அடிப்படையிலே போக்குவரத்து கழகங்களை சீர்குலைக்க நினைக்கின்றார்கள். வருகின்ற காலத்திலே மேலும் மேலும் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குவது, அதே போல் தனியார் பேருந்துகள் மூலமாக ஒப்பந்த அடிப்படையிலே பேருந்துகளை இயக்குவது என்று இந்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இது தமிழக மக்களுடைய பயண உரிமையை பாதுகாக்கும், இளைஞர்களுடைய எதிர்கால வேலைவாய்ப்பை பறிக்கும். எனவே போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த அரசு தனியார் மய நடவடிக்கைகளை, ஒப்பந்த முறை நியமனத்தை கைவிட வேண்டும். அரசே பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று இந்த இயக்கம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு பொதுமக்கள் பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.